4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் 15,117 அரசு கோப்புகளில் கையெழுத்திட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலுரை அளித்தார். அப்போது அவர், நான் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணத்துக்குத்தான் என்றும், இத்திட்டத்தால் மாதந்தோறும் 800 ரூபாய் முதல் 1,200 ரூபாய் வரை ஒவ்வொரு மகளிரும் சேமிக்கிறார்கள் என்றும் கூறினார். இந்த அரசு பொறுப்பேற்று இன்னையோட 1724 நாள் ஆகுது. 1724 நாள் ஆகுது. இந்த 1724 நாட்களில் 8,685 நிகழ்ச்சிகளில் நான் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். 15,117 அரசு கோப்புகளில் கையெழுத்திட்டு இருக்கிறேன். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1,31,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவதாக கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், நான் முதல்வன் திட்டத்தில் 48,65,000 பயிற்சி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்றார். சிபிஐ அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி தேமுதிகவை அடிபணிய வைக்க முடியாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையில் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பிரேமலதா, உரிய நேரத்தில் கூட்டணி முடிவை அறிவிப்போம் என்றும் தெரிவித்தார். குக்கர் விசில் தங்களிடம் உள்ளது என்று டிடிவி தினகரனுடனான கூட்டணியை சுட்டிக்காட்டிய தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தங்களுக்கு தவேகவின் விசில் தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் பாஜக தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன், போராடி கொண்டிருப்பவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் வகையில் பாஜக தேர்தல் அறிக்கை இருக்கும் என்றார். என்டிஏ கூட்டணியில் இணைய விஜய்க்கு பாஜக நிர்பந்திப்பதாக பரவும் தகவலை மறுத்ததோடு, தங்களிடமே குக்கர் விசில் உள்ளதாக தமிழிசை கூறினார். அவர் அங்க வர வைக்கிறது இங்க வர வைக்கிறதுக்காக இல்ல. அதாவது அரசியல் ரீதியா என்ன வேணாலும் நடக்கலாம். விசில் எங்களுக்கு இப்போ உடனே தேவையில்லைப்பா. எங்கள்கிட்ட விசில் இருக்கு, குக்கர்ல விசில் இருக்குல்ல, அதனால இப்போ குக்கர் விசில் எங்ககிட்ட இருக்கு. அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 5 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவையும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் உருவாக்கியுள்ளார். மக்கள் நீதி மய்யத்தின் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெறப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டு கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்திய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இப்ப எங்களோட பிரதான நோக்கம் என்னன்னா, இங்க மதச்சார்புடைய கட்சிகள் இங்க பெனிட்ரேட் ஆகக்கூடாது. அதுக்கு வேண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கருத்தை வலுப்படுத்துவதற்கு தான் தலைவர் இங்க இருக்கிறாரு. சட்டமன்றத்தின் மாண்பை குலைக்கும் வகையில் ஆளுநர் நடந்து கொள்வது சிறிதும் ஏற்கத்தக்கதல்ல என்றும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள மாற்றங்கள் ஏற்புடையது அல்ல என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சாகித்ய அகாடமியின் தன்னாட்சியை பறிக்க ஒன்றிய அரசு முயற்சி செய்வதாக கண்டனம் தெரிவித்த மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசன், இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் சாகித்ய அகாடமி குழுவால் இறுதி செய்யப்பட்ட விருதாளர்களின் பட்டியலை ஒன்றிய அரசு நிறுத்தியதற்கு எதிரான கண்டன கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் எழுத்தாளர்கள், கலைஞர்கள் பலரும் பங்கேற்று கலை இலக்கிய அமைப்புகளின் தன்னாட்சி அதிகாரத்திற்குள் ஒன்றிய அரசு அத்துமீறுவதாக எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒன்றிய அரசுக்கு சொல்லிக் கொள்கிறேன், சாகித்ய அகாடமி நிறுவனத்திற்கு நீங்கள் இழைத்த அநீதிக்கு பதில் சொல்லாமல் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இருந்து ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் எளிதில் தப்பிவிட முடியாது. எங்களின் மரபுக்குரிய மாண்புக்குரிய இலக்கிய அமைப்பின் கழுத்தை நெரித்து ரத்தம் குடிக்கிற உங்களினுடைய துணிவை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். 2025ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமியின் விருது பட்டியலை அறிவிக்கக்கூடாது என்றும், அதை தாங்கள் மறுதணிக்கை செய்யப்போவதாகவும் ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தடை ஏற்படுத்தியதாக கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
போக்குவரத்து காவல்துறை அபராதம் விதித்தது போன்று போலி ரசீதை செல்போன் செயலி மூலம் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி இளைஞரிடம் 96,000 ரூபாய் சுருட்டப்பட்ட சம்பவம் நெல்லையில் அரங்கேறியுள்ளது. கிருஷ்ணாபுரம் அடுத்த நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதான இளைஞரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு ரசீது ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அத்துடன் செயலிக்கான லிங்கும் அனுப்பப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அந்த இளைஞரை செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் தாம் போக்குவரத்து காவலர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். போக்குவரத்து விதிகளை மீறியதால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என்றும் செயலியை டவுன்லோட் செய்து அபராத தொகையை செலுத்துமாறும் மிரட்டியதாக தெரிகிறது. இதை நம்பிய இளைஞர் அந்த செயலியை டவுன்லோடு செய்த போது அதில் கேட்கப்பட்ட வங்கி சார்ந்த சுய தகவல்கள் அனைத்தையும் பதிவிட்டார். அடுத்த சில நிமிடங்களில் 4 தவணைகளில் 96,000 ரூபாய் காணாமல் போனது. தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த அந்த இளைஞர் நெல்லை மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையிடம் புகார் அளித்தார். போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பழனிக்கு காவடி எடுத்து பாத யாத்திரையாக செல்லும் நிகழ்வு தொடங்கியுள்ளது. ஊர் செழிக்கவும் தொழில் வளம் பெறவும் வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தை ஒட்டி பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக காவடிகள் எடுத்து நகர்வலம் செல்வர். அந்த வரிசையில் இந்த ஆண்டு செட்டிநாட்டின் பாரம்பரிய இந்நிகழ்வை காரைக்குடியில் உள்ள நகர சிவன் கோயில், பெருமாள் கோயில், முனியையா கோயில் உள்ளிட்ட கோயில்களில் தரிசனம் செய்து காவடி எடுப்போர் தொடங்கியுள்ளனர். அவர்களுக்கு வேட்டி துண்டுகள் அணிவித்து ஏராளமான பக்தர்கள் வணங்கி வழி அனுப்பி வைத்தனர். காவடி ஊரில் இருக்க எல்லா தெய்வங்களையும் நகர்வலமாக வந்து வணங்கி எல்லா தெய்வங்களோட ஆசிரியர்களையும் ஊர் நல்லா இருக்கணும், தொழில்துறையெல்லாம் நல்லா முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நகர்வலம் வர்றது. காவடி குழுவினர் பாத யாத்திரையாக குன்றக்குடியை நோக்கி பயணத்தை தொடங்கியுள்ள நிலையில் முருகனை தரிசித்து 20 நாட்களில் வீடு திரும்புவோம் என்று கூறியுள்ளனர். நீதிபதி மாற்றத்தில் அரசியல் தலையீடு கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற நீதிபதி அதுல் ஸ்ரீதரன் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒன்றிய அரசின் கோரிக்கையை ஏற்று உயர்நீதிமன்ற நீதிபதியை மாற்றிய கொலீஜியத்தின் முடிவை கடுமையாக விமர்சித்தனர். கொலீஜியம் நடைமுறையில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என வலியுறுத்திய நீதிபதி உஜ்ஜல் புயான் அரசு வேண்டுகோளுக்கு ஏற்ப நீதிபதிகள் மாற்றப்படுவது கொலீஜியத்தின் நேர்மையை சந்தேகத்திற்கு உள்ளாக்காதா என கேள்வி எழுப்பினார். அரசியலமைப்பு சட்டத்தின்படி சுதந்திரமாக செயல்பட வேண்டிய நிர்வாக முறையில் வெளிப்புற தலையீடு உள்ளதாக தெரிவித்த உச்சநீதிமன்றம் அரசுக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் நீதிபதி எதற்காக ஒரு நீதிமன்றத்தில் இருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட வேண்டும் என கேள்வி எழுப்பினார். மோடியின் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இல்லை என்றும் எத்தனை கட்சிகள் அக்கூட்டணியில் சேர்ந்தாலும் வலுவடையாது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். மதுராந்தகம் கூட்டத்தில் மோடி 3ஆம் தர பேச்சாளராக பேசியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டிற்கு அதிக நிதி வழங்கியதாக பிரதமர் பொய் சொல்வதாக கூறிய அவர் தமிழ்நாட்டில் மோடி மட்டும் இன்று எடப்பாடி பழனிசாமியும் தோல்வி அடைவார் என்றார். ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகலை. ஸ்ட்ராங் மாதிரி எப்படி காட்டுறாங்க, அது மீடியா அது எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கணும். நான் டிஎம்கே அலையன்ஸில் தான் இருக்கேன். என்ன சொல்றாருன்னா நாங்கள் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைப்போங்கிறாரு. ஆனால் மோடி நேற்று பேசும்போது என்டிஏ பிஜேபி கூட்டணியை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறாரு. மோடி நினைக்கிறதும் நடக்காது, எடப்பாடி சொல்றதும் நடக்காது, தோத்து போவாங்க. தொடர்ந்து பேசிய வைகோ தமிழ்நாட்டில் சனாதனம் கால் வைக்காது என்றும் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் கூறினார். டிடிவி தினகரனுக்கு 300 கோடி கொடுக்கப்பட்டதால் தான் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுராந்தகம் பொதுக்கூட்ட பேனரில் ஜெயலலிதாவின் படம் பேனரில் இருந்த குக்கர் சின்னத்தை விட சிறியதாக இருந்ததாக குறிப்பிட்டார். அப்போது திடீர் என எடப்பாடியுடன் கூட்டணி வைத்தால் தூக்கில் தொங்குவேன் என்ற தினகரனுக்கு கயிற்றை எடுத்து காண்பித்த அவர் வீட்டிற்கு பார்சல் அனுப்புவா என்று கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எங்களை தூக்கில் தொங்க சொல்றீங்களா? பிரஸ்காரங்க கேட்டதுக்கு பதில் இந்தா இருக்கு, உனக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா இதை வக்கீல் இதை பார்சல் பண்ணி அவள் வீட்டு அட்ரஸ் எங்கிட்ட இருக்குது, ரொம்ப காலம் பழகி இருக்கேன்ல, நான் அனுப்பிச்சு இதுதான் ரெடியாக இருக்குது, எப்போ தொங்குறாரு என்னென்னு அவர் தான் முடிவு பண்ண போய் நம்மளால் சொல்ல முடியும், அது குற்றமாயிடும். ஆகவே நீங்கள் சொன்னதுக்காக கயிறு ரெடியாக இருக்கிறது. அருமை நண்பரே, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல்வர் வேட்பாளரை அறிவிக்காமல் பிரதமர் மோடி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைத்து விட்டதாக கூறிய புகழேந்தி எடப்பாடி அணி பிரேக் இல்லாத வண்டி போல் ஓடுவதாக குறிப்பிட்டார்.
அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளருமான தர்மர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்திற்கு வந்த தர்மர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில் பழனிசாமி அணியில் இணைந்தார். ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்த தர்மர் கடந்த 2022ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக நீடித்து வந்த போதும் அவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்படவில்லை. இந்த சூழலில் தற்போது மீண்டும் பழனிசாமியை சந்தித்து தமது ஆதரவை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த மரியாதை நிமித்தமாக இன்னைக்கு பொதுச் செயலாளர் சந்தித்தேன். ஏற்கனவே மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்த நிலையில் தற்போது தர்மரும் தம்மிடமிருந்து விலகியிருப்பது பன்னீர்செல்வத்திற்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை கேட்க திட்டமிட்டிருப்பதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் கூறியுள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலைஞர் காலத்தில் இருந்தது போலவே திமுக கூட்டணியில் இப்போதும் நீடிக்கிறோம் என்றார். 16 தொகுதிகள் முஸ்லீம் சமுதாயத்துக்குன்னு நீங்க கொடுக்கும்போது இந்திய முஸ்லீம் லீக்கிற்காக வேண்டி குறைஞ்சது ஒரு 5 தொகுதியை கொடுங்க. 5 தொகுதியிலே நாங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவோம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி மிக வலுவாகவே இருப்பதாகவும் அதில் எந்த குழப்பமும் இல்லை என்றும் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்குறுதியால் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 17 நாட்களாக சென்னை டிபிஐயில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடைபெற்று வந்தது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் பகுதி நேர ஆசிரியர்களின் கூட்டியக்கம் விடுத்துள்ள அறிக்கையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆகியோர் அளித்த வாக்குறுதியால் போராட்டத்தை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளனர். தங்களுக்கு பாதகம் இல்லாத அரசாணை வரும் என்ற நம்பிக்கையில் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். முன்னதாக அரசு பள்ளி நிரந்தர ஆசிரியர் காலி பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்களை நியமனம் செய்ய பணிக்கால அடிப்படையில் சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். PSLV C-62 ராக்கெட் திட்டத்தால் ககன்யான் திட்டத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். கோவை பிச்சனூரில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற கல்வி விருதுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு விருதுகளை அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களோடு பேசிய அவர், விண்வெளி நிலையம் அமைக்கின்ற திட்டம், நிலவுக்கு ஆட்களை அனுப்புவது உள்ளிட்ட பெரிய பெரிய திட்டங்கள் நம்மிடம் உள்ளன என்று தெரிவித்தார். இப்போ பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கு. நம்ம விண்வெளியில் விண்வெளி நிலையம் அமைக்கின்ற திட்டம், ஆட்களை நிலாவுக்கு அனுப்பி திருப்பி வரக்கூடிய திட்டங்கள், அது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. நமது எளிய கிராமப்புற பின்னணி குறித்தும் இந்தியா இன்று விண்வெளி துறையில் படைத்துள்ள உலகளாவிய சாதனைகள் குறித்தும் மாணவர்களிடம் இஸ்ரோ தலைவர் பகிர்ந்து கொண்டார். மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணிகள் வேகமாக அவசரகதியில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இது வாக்காளர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்றும் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் பணிகள் மக்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுவதில் இருந்து தடுக்கக்கூடும் எனவும் அவர் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் போதுமான நேரம் இன்றி நடத்தி முடிக்கப்பட்டிருப்பது சரியான நடைமுறை அல்ல என தெரிவித்திருக்கும் அமர்த்தியா சென், மக்கள் தங்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க சிரமப்படும் நிலையில் இல்லாமல் இருப்பதை தேர்தல் ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். எங்கெல்லாம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறதோ அங்கெல்லாம் வாக்கு திருட்டு நடந்து வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். குஜராத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானதை தொடர்ந்து 12 லட்சம் ஆட்சேபனைகள் வந்த நிலையில் எஸ்ஐஆர் என்ற பெயரில் குஜராத்தில் திட்டமிட்ட வாக்கு திருட்டு நடப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களின் வாக்குகளும் காங்கிரஸ் ஆதரவு வாக்குகளும் திட்டமிடப்பட்டு நீக்கப்படுவதாக அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். அதேபோல பாஜகவுக்கு தோல்வி வாய்ப்புகள் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் நீக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், வாக்கு திருட்டில் பாஜகவின் கூட்டாளியாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதாக விமர்சித்தார். 20 ஓவர் உலகக்கோப்பையிலிருந்து வங்கதேச அணி நீக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் பங்கேற்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. T20 உலகக்கோப்பை அடுத்த மாதம் 7ஆம் தேதி முதல் இந்தியா இலங்கையில் நடைபெற உள்ளது. இதில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியாவில் விளையாட மறுத்த வங்கதேச அணிக்கு மாற்றாக ஸ்காட்லாந்து அணி பங்கேற்கும் என ICC அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த நிலையில் T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி பங்கேற்பது குறித்து அரசு முடிவு செய்யும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மோசின் நக்வி தெரிவித்துள்ளார். அரசின் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்றும் அதன் பிறகு ICC வேறொரு அணியை தொடரில் பங்கேற்க அழைக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் வங்கதேச அணிக்கு ஐசிசி அநீதி இழைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னை பிராட்வே பேருந்து முனையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் ராயபுரம் மற்றும் தீவுத்திடலில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கும் பேருந்து முனையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆவடி, பூவிருந்தவல்லி, கீழ்கட்டளை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வடசென்னை வாசிகளுக்கு ராயபுரம் பேருந்து முனையம் வரப்பிரசாதமாக இருந்தாலும் வெளியூர்களில் இருந்து வரும் பயணிகளுக்கு மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். அதே நேரம் ஓட்டுநர், நடத்துனர்களுக்கு மிகவும் வசதியாக இருப்பதாக கூறியுள்ளனர். ரொம்ப நல்லா இருக்குது, நீட்னஸா இருக்குது. இங்க மக்களுக்கும் வந்து எங்கெங்க எந்தெந்த பேருந்து இயங்குதுன்னு சொல்லிட்டு ரூட் போர்டு போட்டு அதிகாரி பெருமக்களும் வந்து அந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டு அங்கங்க பஸ் ஸ்டாண்ட்ல முகாமிட்டு அவங்களுக்கு பொதுமக்கள் யார் யாரும் வருங்களோ இந்த இடத்துல இந்த வண்டிலாம் போதுன்னு சொல்லிட்டு அவேர்னஸ் பண்ணிருக்காங்க. பயணிகளுக்கு தேவையான இருக்கைகள், குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி என அனைத்து வசதிகளும் தற்காலிக பேருந்து முனையத்தில் செய்யப்பட்டுள்ளன. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது T20 போட்டி இன்று நடைபெற உள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. இதுவரை நடந்த 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள இந்திய அணி 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்த நிலையில் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கவுஹாத்தியில் நடைபெற உள்ள 3வது T20 போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்க உள்ளது.